வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மண்டே நைட்டாக பார்த்துருப்பீங்க. குஜலாம்பாலா இன்றைக்கி மண்டே நைட்டாக பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாம். முதல்ல ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் சைடில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங்கே பீஸ்டன்கான பிராக் லெஸ்னருங்க கூட போலீஸ்னு சொல்லிட்டு 4 டூப்ளிகேட் போலீஸ் வராங்க. எல்லாமே டபிள்யூல ட்ரைனிங் எடுக்கிறவங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் பால் ஹேமன். இந்த இடத்துல பிராக் லெஸ்னருக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. பிராகும் ஓபாஃபமியும் இன்றைக்கி சண்டை போடுவாங்க அப்படிங்கிறதுனால நீதிபதியே பார்த்தீங்கன்னா எங்களுக்காக செக்யூரிட்டி கார்டு அனுப்பிட்டுருக்கிறாங்க, போலீஸை அனுப்பிவிட்ருக்காங்க. இவங்க ஓபாவும் பிராகும் சண்டை போடுறதை தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிராக் ரொம்பவே ஜென்டில்மேனுங்க. நீதிபதியே பிராக்கு கிட்ட சொல்லியிருக்காரு, நீ சண்டை போடக்கூடாது, எங்கள் நாட்டை கேவலப்படுத்தக்கூடாதுன்னு. அதனால் பிராக் லெஸ்னர் இன்றைக்கி என்ன பிரச்சனை நடந்தாலும் சண்டை போட மாட்டார், அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஆனால் ஓபா அப்படி கிடையாது. அவன் ஒரு முரடன், அவன் சொல்லு பேச்சை கேட்க மாட்டான். அவனை தடுத்து நிறுத்ததுக்காக இந்த இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் சொல்ல அந்த இடத்துக்கு ஓபாஃபமியும் வருகிறார். ஓபாஃபமி வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கார்டு செக்யூரிட்டின்னு வருது பாருங்களேன், போலீஸ் கார்டு. இவங்கெல்லாம் பார்த்தா போலீஸ்ன்னு நம்ப முடியுதா? அதுலேயும் ஒருத்தரை பாருங்களேன், 4 அடி தான் இருப்பார் போல இருக்குது. கேட்டால் போலீஸாக. சரி விட்டுத்தலைங்க, டபிள்யூல ட்ரைனிங் எடுக்க வந்த எல்லா பயல்களும். இதில் என்ன தெரியுமா ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம், எல்லாரும் தாடி கிடின்னு சொல்லிட்டு புள்ளிங்க இருக்கானுங்க. போலீஸில் எப்படியாடா இருப்பீங்க? சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். ஓபாஃபமி ரிங்குக்குள்ளே வந்த உடனே இந்த செக்யூரிட்டி கார்டெல்லாம் பால் ஹேமனையும் பிராக் லெஸ்னரையும் கூடு கட்டி நிற்கிறாங்க. ஓபா சொல்கிறாரு, நீங்கள் என்ன தான் அவனை தடுத்து நிறுத்தினாலும் கண்டிப்பாக ஹெல் இன் எ செல்லில் அவனுக்கு நரகத்தை காட்டுவேன். ஹெல் இன் எ செல் அப்படிங்கிறது நரகத்தின் வாசல் தானே, அதில் அவனுக்கு நரகத்தோட வாசல் எப்படி இருக்குதுங்க காட்டுவேன். இன்றைக்கி தடுக்கிற மாதிரி தடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது பால் ஹேமன் பிராக் லெஸ்னர் தான் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இருந்தால் சண்டை வந்துடும். பிராக் லெஸ்னர் தான் சண்டை போடாமல் சொல்லுறாரு, அதனால் இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இப்போ இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸு மறுபடியும் செக்யூரிட்டின்னு வருது பாருங்களேன். இந்த டூப்ளிகேட் போலீஸ் எல்லாம் இப்போ நம்ம ஓபாஃபமியை ரவுண்ட் அடிக்குது. எல்லா டூப்ளிகேட் போலீஸ் தானே, ஒரிஜினல் போலீஸ் மேலே கை வைக்க முடியுமா? அதனால் எல்லாரையுமே தூக்கி போட்டு பந்தாடுறாரு. ஏன்டா வாடகைக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டால் இப்படியாடா தூக்கி போட்டு மிதிப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தனையும் தூக்கி போட்டு பந்தாடுறாரு. பந்தாடிட்டு சொல்கிறாரு, பிராக்கு நான் ஒருவேளை சம்மர் ஸ்லாமில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதினேன்னு சொல்லிட்டு நான் முடிவெட்டு இருந்தாலும் அதில் நீ ஏதாவது பண்ணி என்னை தோக்கடிச்சிருப்பேன். அதனால தான் சாம்பியன்ஷிப்பாக உன் கதையை முடிக்கிறதான்னு முடிவு பண்ண. நான் சாம்பியன்ஷிப்போட உன் கதையை முடிக்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு உன்னை முடிக்கிறதுக்காக வந்துருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக ஹெல் இன் எ செல் மேட்ச்சில் உனக்கு நரகத்தின் வாசலை காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 2 பேரும் நரகத்தோட வாசலை காட்டுவேன்னு சொல்லிட்டு ஹெல் இன் எ செல்லில் எப்படிப்பட்ட சண்டையை போட போகிறாங்கன்னு தெரில. நான்லாம் வெயிட் பண்ணுறேங்க பயங்கரமாக. அதுக்கப்புறமா ஈயோ ஸ்காயோட நேரம். ஈயோ ஸ்காய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரக்ஸன் ஃபெரக்ஸை எதிர்த்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சுக்காக 23வது தடவையாக மோதுறாங்க. எத்தனை தடவை அந்த மேட்சை நடத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, இந்த மேட்ச்சில் வலை கொல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த மேட்ச்சில் ஈயோ ஸ்காய் ரொம்ப க்ளீனாக பார்த்தீங்கன்னா ரக்ஸன் ஃபெரக்ஸை வீழ்த்தி வின் பண்ணிட்டாங்க. ஆமாம், சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்காக மோதுறாங்களா, அவங்களுக்கு வெற்றி தேவையில்ல, வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற ரகில் ராட்ரிகஸ், லியோ மார்கன் எல்லாருமே சேர்ந்து கூடு கட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கிடுறாங்க. அது வீடு கட்டியில் சரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல சோல் ரூக்கா பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக வராங்க. சோல் ரூக்காக்கா காப்பாற்றுறதுக்காக வராங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சோல் ரூக்காவையே ஒரு சில பேர் காப்பாற்றணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாருமே சேர்ந்து தர்ம அடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லியோ மார்கனுக்கு ஆத்திரம் தாங்க முடியலை. உடனே பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே ஏறி ஈயோ ஸ்காயை பழையபடி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லியோ மார்கன் தான் கரண்டி உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆச்சு. அவங்களுடைய உமன்ஸ் ஹெவி வெயிட்டில் டைட்டில் வச்சு கரெக்டாக ஈயோ ஸ்காயோடைய மூக்கிலேயே அடிக்கிறாங்க. மூக்கையே பஞ்சர் ஆக்குறாங்களாமா. சரி, இப்படி அட்டாக் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அந்த அம்மாவையும் இன்ஜுரி ஆக்கி விட்டுறாத. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு உமன் சாம்பியன்ஷிப் சம்மர் ஸ்லாமில் டிஃபன் ஆகலை ரியாரப்பில், இதில் இதுவும் டிஃபன் ஆகாமல் போயிட போகுது. அதுக்கப்புறமா விஷனுடைய நேரம்ங்க. விஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நியூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக மேக்ஸி × சேர்ந்துருப்பாங்க. அதை செலிப்ரேட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஓட்டிஸ் வராரு. கலைமகனே கலங்காதே, அந்த பாட்டு தாயே உனக்கு பாடணும்னு தோணுது. அவர் கூடவே பார்த்தீங்கன்னா 100% பியூர் பப்பு, நம்ம பப்பு குட்டி வந்திருக்கிறாரு, அகிலா தோசாவா. அதாவது நான் இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பு நினச்சேன், பட் ஆனால் ஓட்டிஸுக்கும் மேக்ஸினுக்கும் பல்லான தொடர்பு இருந்திருக்கு போல இருக்குது. நம்ம எப்படிலாம் டேட்டு பண்ணோம், ஒன்றா இருந்தோம், குச்சலாம்பெல்லாம் இருந்தோம், அதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே ஆஸ்தியும் தெரிய கேட்காரு, என்னது நீங்கள் குச்சலாம்பலா இருந்தீங்களா? ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே, நீங்கள் 2 பேரும் டேட்டு பண்ணியலா, உன் உடம்பை பாரு, தொப்பையை பாரு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, இவன் உன்னை டேட் பண்ணாலா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டா எதை பற்றி வேணாலும் பேசு, உடம்பை பற்றி பேசுகிற. அதனால் அகிலா தோசாவா அண்ட் ஓட்டிஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர்
மற்றும் ஆஸ்டின் தேரியை சமாளிக்கிறாங்க. அதுலேயும் நீண்ட நாளுக்கு அப்புறமா நம்ம செல்லாக்குட்டி ஓட்டிஸோடைய பர்ஃபார்மன்ஸு சூப்பரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க மேக்ஸின், நான் பண்ணது தப்பு தான் செல்லாக்குட்டி மன்னிச்சிடு அப்படின்னு ஓட்டிஸ் கிட்ட போகிறாங்க. நம்ம 2 பேரும் இருந்தது உண்மை தான், வா உமா கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு உமா கொடுக்க போகிறாங்க. அப்போ தான் புரியுது, ஓஹோ ஓஹோ ஓஹோனா ஓஹோ தான். அப்படியே உமா கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓட்டிஸோடைய மெயின் பாயிண்ட்லேயே ஆஸ்டின் தேரி அடிச்சிட்டாரு. ஏன்னா வீக்லி ஒரு ஆம்பளையோடைய மெயின் பார்ட்டை பஞ்சர் ஆக்கிறதே ஒவ்வொருத்தருக்கும் இதாக போயிடுச்சு. போன வாரம் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ். ஐயோ பாவங்க, இந்த போஸை பார்க்கும்போது தான் வேறு மாதிரி இருக்குது. சரி இப்போ மேட்ருக்கு வருவோம். எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிஸை அடித்து போட்டாங்க. காதலியின் தோல்வி. காதலியே, அது காதலி இல்லைம்மா மேக்ஸினு, நீ ஒன்று சாதாரண ஆள் நினச்சேன், எம்மோ நீ பெரிய ஆட்டக்காரியாக தான் இருக்கிற. அதுக்கப்புறமா ப்ரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பியர்லாம் போட்டார். பட் இருந்தாலும் எனக்கு இதில் பயங்கர ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படையாக காட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா ஓட்டிஸ் தான். உண்மையிலே மறட்டி விட்டுட்டாரு. அதே மாதிரி மேக்ஸினை பற்றி சொல்லி ஆகணும். எம்மா நான் உன்னை வந்து டம்மி பீஸ்ன்னு நினச்சேம்மா, இம்பிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற, அதுலேயும் எம்மம்மா ஒன்று எந்தெந்த கேரக்டர்லாம் நாங்கள் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அந்தந்த கேரக்டர்லாம் பண்ணுற பற்றியா பின்னி விட்டுட்டப்போ. உனக்கான வருங்காலம் டபிள்யூடியில் பலான விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது, கவலைப்படாத. சரி இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்க. பாவங்க ஓட்டிஸை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்குது. ஓட்டிஸு கவலைப்படாத, தொப்பையர் சங்கம் நம்ம ஒரு கூட்டத்தை ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ வருகிறார். ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ராய்ஸ்கி கூட மோதினார், அதில் அவரை பீட் பண்ணி வின் பண்ணார். அதை பற்றி பேசும்போது அந்த இடத்துல ராய்ஸ்கி வந்து ஜிம்மி ஊசோவை சரமாரியாக அட்டாக் பண்ணுறாரு. ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்கில் நடந்திருக்குது. அதனால் நீங்கள் நம்ம தான் டிவியில் பார்க்குறது இல்லை, நெட்ஃப்ளிக்ஸில் தானே பார்க்குறோம், அதனால் இது டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பார்க்கும்போது இது இருக்காது. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ராய்ஸ்கி பயங்கர பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ அட்டாக் பண்ண தான் தம்பி அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து ஜேக்கப் ஆட்டு ஓடி வந்து ராய்ஸ்கியை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. பயங்கர தாக்குதலின் பேரில் போன வாரம் நம்ம சோலோசிக்காவை கழுத்தில் சேரை வச்சு அடிச்சிருப்பார்ல, அதே மாதிரி ராய்ஸ்கியோட கழுத்தை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி போடும்போது அங்கே ஒரு குரல், நிப்பாட்டுன்னு. வேற யார்? சோலோசிக்காவை தான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். என் குடும்பம் என்னை விட்டுட்டு இவங்க என்னை விட்டுட்டாங்க, என்னை யாருமே நேசிக்கலை. கடைசியில் என்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தது என்னுடைய இந்த பிளட் லைன் குடும்பம் தான். உங்களை விட்டுட்டு போனது தப்பு தான், மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இப்போ வீதவான் போட்டுட்டு இந்த டீமில் ஜாயின் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காரு. ஜிம்மி ஊசோக்கு சிரிப்பை பாருங்களேன், என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. என் தம்பி என் கூட வந்துட்டான்டா, இம்பிட்டு ஒரு சந்தோஷம். அப்படியே பார்க்குறாரு. ஆனால் நல்லாவே தெரியும் சோலோசிக்காவை அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே நிற்கும் போதே எனக்கு தெரியும் ஏதாவது குருமா கிண்ட போகிறான்னு. ஜேக்கப்பும் அதை நம்பி பார்த்தீங்கன்னா வீதவான் அப்படின்னு போடுறாரு. போட்ட அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா சோலோசிக்காவை தன்னுடைய வேலையை காட்ட முடிச்சிட்டாரு. சமோன் ஸ்பைக்கை பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோக்கு போட்டார். ஏண்டா அவனு திருந்தலை பாவா, தான் தம்பி அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்க ஜேக்கப் ஆட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா சோலோசிக்காவை அட்டாக் பண்ணுறாரு. பயங்கரமாக ஒருத்தரும் மாறி அடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, ஜிம்மி ஊசோவும் சோலோசிக்காவும் அண்ணன் தம்பி. இதில் என்னதுன்னா ஜிம்மி தான் இருக்கிறதுலே மூத்த அண்ணன், சோலோசிக்காவா கடைக்குட்டி தம்பி. ஆனால் பார்க்கறதுக்கு சோலோசிக்காவை தான் அண்ணமாக இருப்பான். சோலோசிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் மாதிரி சேர் எடுத்து கழுத்தை உடைக்கலாம், நீ திருந்த மாட்டல அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சத்தம், எல்லை நைட் வராரு. எப்போவுமே காப்பாற்றாத எல்லை நைட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காப்பாற்றுறதுக்காக வராரு. ராய்ஸ்கியையும் சரி அதே நேரத்தில் சோலோசிக்காவையும் காப்பாற்றுறாரு. ஆச்சரியமாக இருக்குல்ல. அதே நேரத்தில் இப்போது அஃபிஷியலி ஒரு விஷயத்தை எல்லைனிட்டு சொல்லிட்டாரு, உங்களுடைய சேட்டைகளை தாங்க முடியல, நான் அஃபிஷியலி ஒரு விஷயத்தை பேக் ஸ்டேஜில் ஆடம் பேஸ்ட்டே பேசிட்டேன். சம்மர்ஸ்லாம் ஒரு 6 man tag team மேட்சுக்கு மோத போகிறோம். ஊசோஸ் ஜேக்கப் ஆட்டு வெர்சஸ் எல்ஏ நைட் ராய்ஸ்கி மற்றும் என்னுடைய நண்பன் சோலோசிக்காவா அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாரு. ஸோ 6 man tag team மேட்ச் சம்மர் ஸ்லாமில் இருக்குது. எது நடக்கக்கூடாதோ அது நடக்க போகுதுங்க. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகணுன்னு வைங்களேன். விஷன் டீம் கூட மேக்ஸின் திருப்பி அப்படி நடந்து போகும்போது பார்லிமெண்ட் பார்த்து ப்ரௌட் ஆஃப் யூ, உங்ககிட்ட இருந்து நான் இதை தான் எதிர்பார்த்தேன், நீங்கள் எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, சூப்பர். ப்ரான், நான் உங்ககிட்ட இந்த அத்தன்டிக்கான ஸ்பியராக எதிர்பார்த்தேன், உன்னுடைய ஸ்பியர் பழையபடி வந்துருச்சு. லோகன், நீ பயங்கரமாக மிந்தி மாதிரி உன் டீம் மெம்பர்ஸுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற, உன்னோட கை இழந்த நிலைமையிலையும். அதே மாதிரி ஆஸ்டின், நீ உண்மையிலேயே சூப்பர். ஆனால் மேக்ஸ்டீன், நீ வந்து வேறு லெவலில் இருக்குத. இதுக்கப்புறமா நீ இந்த விஷயம் நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் அந்த இடத்த விட்டு போகிறாரு. அதாவது மெதுவாக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தன்னுடைய பொறுப்பை மேக்ஸின் கிட்ட கொடுத்துட்டு இந்த டீமை விட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதனால தான் மேக்ஸின் இந்த டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. பால் இல்லாத அந்த இடத்த மேக்ஸின் வந்து இதுக்கப்புறமா ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. என்ன அடிக்கடி உமா கொடுக்க போகிறாங்க. ஆஸ்டின் தேரி தான் கொடுத்து வச்சவர். பிரான் பிரேக்கர் பார்க்குற பார்வையை பார்த்தா எனக்கு கிடைக்கலையடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது.
அதுக்கப்புறமா பெய்லியோடைய நேரம். பெய்லி பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி லைரா வெல்கேரியா இவங்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி பேசுறதுக்காக பெய்லி வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு ஒரு சம்மர் ஸ்லாமில் தான் ஒரு மேட்ச் நடக்கும்னு நினச்சோம். சம்மர் ஸ்லாமில் இப்போ ஹெவி டஃப்பான மேட்சஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு டம்மி மேட்ச் தானே, எப்படி பார்த்தாலும் டம்மி மேட்ச் தானே, இது அங்கே வர கொண்டு போண்டான் அப்படிங்கிறதால சாட்டர்டே மெயின் இவெண்ட்டை முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. பெய்லி கூப்பிட்றாங்க லைரா வெல்கேரியாவை. இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தையில் நம்ம சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ஒரு மேட்ச் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா லைரா வெல்கேரியா பார்த்தீங்கன்னா பெய்லியை சரமாரி அட்டாக் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் முன்னாள் டாக் டீம் பார்ட்னர் இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணக்கூடாது. இவங்களுக்குள்ள ஒரு சாட்டர்டே மெயின் ஒரு மேட்ச் இருக்குது. சம்மர் ஸ்லாம் வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த அளவுக்கு ஸ்டோரியை ஒழுங்காக கொண்டு போகலை. அதனால் சாட்டர்டே மெயின் முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான காட்லெட் மேட்ச். இதில் முதல் 2 ஆளாக யார் சண்டை போட போகிறாங்கன்னா டாமினிக் மிஸ்டிரியோ, ஜோ ஹென்றி. ஒவ்வொருத்தரும் எலிமினேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. கடைசியாக யார் வின் பண்ணுறாரோ அவர் தான் வெற்றியாளர். இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக பெண்டாவை எதிர்த்து சம்மர் ஸ்லாமில் மோத போகிறார்கள். அண்ட் அதே நேரத்தில் ஒரு ரிட்டனுக்கான ஒரு இண்டிங்கு லைட்டெல்லாம் எரியுது. மர்மமான நபர் ஒருத்தர் இருக்கார். மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. ஹவ் யூ டூ டி நவ் இப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் ரிட்டன் ஆக போகிறார். யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் ஃபோன் பண்ணிக்கோங்க. 8/3, அதாவது 8னா 8வது மாதம், 3னா 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரிட்டன் ஆக போகிறாங்க. அதை அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த காட்லெட் மேட்சை பற்றி பார்க்கலாம். முதல் ரவுண்டில் டாமினிக் மிஸ்டிரியோ பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஜேடியோடைய ஹெல்ப்பின் மூலியமாக தான் வெற்றி பெற்றார். 2வது ரவுண்டில் யார் வரா பார்த்தீங்கன்னா ஜெவன் ஓவன்ஸ் வராரு. ஜெவன் ஓவன்ஸையும் அந்த மாதிரி சீட் பண்ணி வின் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு டான் ஹவுசன் வைக்கிறாரு. டான் ஹவுசன் பார்த்தீங்கன்னா பழையபடி யூஆர் கிராஷ்ன்னு சொல்லிட்டு டாமினிக் மிஸ்டிரியோ பார்த்து சொல்லும்போது அவர் பக்கத்தில் இருக்கிற அந்த ரிங் சைடு பார்த்தீங்கன்னா புகை வரும் பார்த்தா ஆப்போசிட்டு வருது. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு நக்கல் பண்ண. ஆனால் டான் ஹவுசன் வந்த வேலை சரியாக அமைஞ்சிருச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஜெவன் ஓவன்ஸ் ரொம்பவே கிளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். ஜெவன் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாமினிக் மிஸ்டிரியோவை பீட் பண்ணிட்டாரு. சரி, அடுத்த கண்டெண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா டிராகன் லீ. இப்போ அடுத்த கண்டெண்டர் கூட ஜெவன் ஓவன்ஸ் மோதுறதுக்காக ரெடியாக இருக்காரு. செகண்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. சரி, இந்த மேட்சும் நல்லா போகுது. இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா டிராகன் லீ இதில் தோற்று போயிட்டார். ஜெவன் ஓவன்ஸ் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். அதாவது ஜெவன் ஓவன்ஸ் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 2வது மேட்ச்சில் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு பெரிய விஷயந்தான். சரி, 3வது இவருடைய கண்டெண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரூசேவ். எஸ், ரூசேவ் தான் மோத போகிறாரு. 3வது மேட்ச்சில் கண்டினியூவாக சண்டை போடுறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 தடவை மோதி இதில் 2 பேரை எலிமினேட் பண்ணிட்டாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெவன் ஓவன்ஸ், இன்னொன்று டாமினிக் மிஸ்டிரியோ. 3வது மேட்ச் ரூசேவ் கூட கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நான் அவனு சொல்லி ஆகணும். நம்ம ரூசேவ் பார்த்தீங்கன்னா அவருடைய லாக்கை போட்டு டேப் அவுட் பண்ணு சொல்லும்போது நிறையவே தடுத்து நிற்கிறாரு. ஒரு கட்டத்தில் வழி தாங்க முடியாமல் டேப் அவுட் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சில் ஜெவன் ஓவன்ஸ் தோற்று போயிட்டாரு. ரூசேவ் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாரு. ஸோ அடுத்த கண்டெண்டர் வேறு யாருமே இல்லை, நம்ம ஜாக் கேபிள் தான். ஜாக் கேபிளுக்கும் ரூசேவுக்கும் மேட்ச் ஆரம்பிக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சி பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ரோல் அப் முறையில் பார்த்தீங்கன்னா ரூசேவை வின் பண்ணிட்டாரு ஜாக் கேபிள். கடைசியாக யார் கூட மோத போகிறார் பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜ் கூட மோத போகிறாரு. ஈத்தன் பேஜுக்கும் ஜாட் கேபிளுக்கும் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஜாட் கேபிள் வெற்றி பெற்றுவிட்டார். பல தடைகளை தாண்டி சரித்திரம் படைக்க சம்மர் ஸ்லாமுக்காக டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஜாட் கேபிளுக்கு கிடச்சிருக்குது. அதே நேரத்தில் அந்த இடத்துக்குள்ள பெண்டா வந்து 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருக்காங்க. 2 பேருமே ஒரு ஃபேஸ் ரெஸ்லர். சம்மர் ஸ்லாமில் மேக்ஸிமம் நடக்கிற மேட்ச் எல்லாமே ஃபேஸ் ரெஸ்லர்ஸ் வெர்சஸ் ஃபேஸ் ரெஸ்லர்ஸ் அப்படின்னு தான் மேட்ச் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சம்மர் ஸ்லாமில் ஒரு வெயிட்டான சம்பவம் இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கைஸ், இது மெயின் ஈவெண்ட்டோடைய நேரம். ஓடிசி ரோமன் ரெயின்ஸோடைய நேரம். ரோமன் ரெயின்ஸ் செத்ரான்ஸ்க்கான கான்ட்ராக்ட் சைனிங். சம்மர் ஸ்லாமில் இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் நடக்க போகுது. எக்னாலஜ் பண்ணியாச்சு, செத்ரான்ஸ் வராரு. ஆக்சுவலி இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத ரஸ்லிங் கிங் 2ல நம்ம பேசி தமிழில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அது நல்லா டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். ஏன்னா அதில் கிட்டத்தட்ட 11 நிமிஷம் இவங்க பேசினது போட்டுட்டோம். இப்போ 11 நிமிஷம்னா ரிவ்யூவே பார்த்தீங்கன்னா நான் 15 நிமிஷம் தான் போடுறேன். அதனால் சிம்பிளாக சொல்லிக்கிறேன். வழக்கமாக ரோமன் ரெயின்ஸை நான் முதுகில் அடித்தேன் வச்சேன் அப்படின்னு செத்ரான்ஸ் சொல்லி கலாய்ப்பார். ஆனால் இந்த தடவை ரோமன் ரெயின்ஸ் செத்ரான்ஸை கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக செத்ரான்ஸ் திருப்பி பேச முடியாத அளவுக்கு பேசுகிறாரு. என்ன தம்பி, நீ இது வரைக்கும் ரெஸ்லிங் கரியரில் சாம்பியன் ஆகிருக்கிற அது மணி இந்த பேங்க் மூலியமாக தானே. மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி தானே நீ இது வரைக்கும் முன்னாடி சாம்பியனாக இருக்கிற. ஒருவேளை மணி இந்த பேங்க் இல்லாட்டா நீ சாம்பியனாக இருப்பியா மாட்ட. நீ ஒரு ஏமாத்தக்காரன் தானே, நொண்டி மாதிரி நடிப்ப. கடைசியில் எனக்கு நொண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி இந்த பேங்கை யூஸ் பண்ணி கேஷிங் பண்ணி சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவேன். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா நீ பொய்யா நடிப்ப. கடைசியில் உனக்கு உண்மையிலேயே இன்ஜுரி ஆயிடுது. பாத்தியா, நீ எந்தெந்த பொய் சொல்கிறியோ கடைசியில் அதுவே உனக்கு உண்மையாயிருது.
ரோமன் கிட்டத்தட்ட 4 வருஷமாக இன்ஜுரியே இல்லாமல் சாம்பியனாக இருந்தார். பாடுறா சாம்பியனா எப்படி இருக்கணும், பாடுறா என்ன மாதிரி இருக்கணும். ஆனால் நீ ஒரு 30 நாள் சாம்பியன் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்ஜுரின்னு சொல்லிட்டு படுத்துடுறா. அடுத்து கடைசியில் பார்த்தா உனக்கு உண்மையிலே இன்ஜுரி ஆயிடுது. என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடுப்பாயிட்டாருங்க ஒரு கட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய டேடி ட்ரிபிள் ஹெச் தான் இப்போ இந்த WWE ரன் பண்ணுறாரு. அவர் இருந்தும் நீ நம்பர் 2 தான் இருக்கிற. நான் எத்தனை தடைகளை கடந்து நம்பர் 1 இதை 1 இருக்கிறேன். நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. கடுப்பான செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரோமன் ரெயின்ஸை அடிக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸும் தடுக்க முயற்சி பண்ணுறாரு, முடியல. ஒரு கட்டத்தில் செத்ரான்ஸ் பயங்கரமாக அட்டாக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ரோமன் ரெயின்ஸ் க்ரோன்ஸ்லாம் போடுறதுக்கு வாஸ்தவம் நிற்கிறாரு. சரி இவனுக்கு ஒரு ஃபினிஷராக போட்டுவிட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ரோமன் ரெயின்ஸ் அப்படியே செத்ரான்ஸை கொடுக்குப்படியும் அப்படியே தூக்கி டேபிள் மேலே தூக்கி போட்டு இவனுக்கு ஒரு ஃபினிஷராக போட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தப்பிச்சிட்டாருங்க செத்ரான்ஸு. கரெக்டாக தப்பிச்சிட்டாரு. அவர் பெடிகிரி ஃபினிஷரை போட்டார். பெடிகிரி போட்டுட்டு கரெக்டாக ரோமன் ரெயின்ஸோட தலை பார்த்தீங்கன்னா ரிங்கில் இருக்கும்போது க்ரோன்ஸ் தான் ஃபினிஷரையும் போட்டார். இன்னைக்கு ரோமன் ரெயின்ஸ் அடி வாங்குற மாதிரி காட்டினாலும் உண்மையிலேயே ரோமன் ரெயின்ஸ் செத்ரான்ஸை எதிர்த்து பேசின விஷயங்கள்லாம் பங்கமாக இருது. ரெஸ்லிங் கிங் 2 இந்த வீடியோட எண்டிங்கில் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன், மறக்காமல் பாருங்கள், நல்லா இருக்கும். அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பூஸ்.